ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து டியூப் பீட் ஒர்க்கில் டைப் 4. அது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டியூப் பீட் ஒர்க் டைப் 4ல் இன்றைக்கி நம்ம லீஃப் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு லீஃப் பிக்சர் வரைஞ்சிட்டு அப்புறமா இதை வந்து நடுவில் இப்படி ஒரு லைன் இப்படி போட்டுவிடணும். இதுக்கு பாருங்கள், லீஃப்க்கு டிப் இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம நீடில் இந்த மாதிரி இப்படி மேலே கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்படி மேலே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம ஒரு பீடு போடலாம். இது வந்து சின்ன லீஃபாக நான் வரைஞ்சிருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டில் ஒரு பீடு போடணும். நம்ம கொஞ்சம் பெரிய லீஃபாக வரைஞ்சால் முதல்ல நம்ம 2 பீடு போடலாம். லீஃபுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், இப்படி பீடு எப்படி தள்ளிட்டு சென்டரில் இப்படி குத்தணும். பாருங்க, இந்த மாதிரி. இனி என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இதில் நம்ம ஃபஸ்ட்டில் இப்போ ஒரு பீடு போடலாம். இனி இந்த சைடு இந்த மாதிரி. இதை நம்ம இப்போ கண்டினியூஸாக ஃபில் பண்ணிகிட்டே வரோம்ல, ஃபில் பண்ணிட்டு வரனால நமக்கு வந்து இது வந்து நம்ம இப்படி நெருக்கி ஃபில் பண்ணிட்டு வரனால நமக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். ஆனால் ஒவ்வொரு நேரம் நம்ம ஸ்டிச் போடுறது கொஞ்சம் டைட்டாக போடணும். பாருங்க, இந்த மாதிரி. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரமான லீஃப்னால இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணோம். கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் இந்த சென்டரில் இருக்கிறது இப்போ ஒரு இது எடுத்தேங்களா, அதுக்கு வந்து நம்ம ஒரு 2-3 இதே நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இன்னைக்குள்ள டிசைன் வந்து இந்த மாதிரி லீவ்ஸ், அப்புறமா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃப்ரூட். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த ட்விக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து த்ரெட்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம அதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கு வந்து ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இந்த குட்டி குட்டி டியூப்ஸ்
பாருங்கள், த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இனி நம்ம இந்த மாதிரி இப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். இனிங்க இதில் சின்ன சின்ன ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். சர்க்கிள் இருக்குல்ல, அந்த சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ரெஞ்ச் நாட். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம இந்த லீஃபை ஃபில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி டிப்லேருந்து இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு 2 பீடு. நல்லா டைட்டாக இப்படி தள்ளிட்டு இப்படி கீழே குத்தணும். நல்லா கொஞ்சம் டைட்டாக பண்ணணும். அப்புறமா நம்ம ஷேப் போட்டிருக்கோம்ல, அதுக்கு ஏற்றவாறு அதிலிருந்து எடுத்து ஒரு 2 பீடு போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். ரொம்ப குட்டி லீஃப், பொடி லீஃப்னால் ஒவ்வொரு பீடு எடுத்தால் போதும். நம்ம லீஃப் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆக
நம்ம வந்து டியூப்பே நம்ம வந்து குறைச்சி நம்ம போடணும். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த டிசைனுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூப் எடுக்கணும். கொஞ்சம் பெருசுனா 2 டியூப்பு 3 டியூப்பு எடுக்கலாம். சின்னதுனா ஒரு டியூப் எடுத்தால் போதும். நல்லா நம்ம டைட்டாக போட்டே வந்தால் இது வந்து பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கும், ஆடவே செய்யாது கொஞ்சமும். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா டைட்டாக அப்படி போடுங்க ஒவ்வொரு ஸ்டிச்சும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த லீஃப் வந்து இப்படி வரும். அப்போ இந்த சைடு கொஞ்சம் ப்ராடாக வரனால தான் இங்கே வந்து நமக்கு 2 பீடு போட்டிருக்கு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி முடிக்கிறது வந்து பாருங்கள் இந்த மாதிரி பின்னால் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போமா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம்ல அதே மாதிரி, நாட் போடுவோம்ல அதே மாதிரி தான். ஒரு 2-3 நேரம் நம்ம நாட் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இனி உள்ள லீஃபை நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த லீஃபை பாருங்கள் நல்லா இப்படி ஈக்குவல் லென்த்தில் இருக்குது. ஸோ இதையும் எப்படி தைக்கேன்னு பாருங்கள். இது வந்து இப்படி கர்வாக வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்திருக்கு. இதுக்கு வந்து ஒரு 3 பீடு போடலாம், 2 to 3 பீடு போடலாம். கொஞ்சம் குண்டாகவும் இருக்குல்ல, ஸோ அதனால் நான் வந்து 3 பீடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். இனி அடுத்த 2 லீஃபும் பண்ணலாம்.
பாருங்கள் இந்த லீஃபை முடிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன ஷேப்பில் வரைக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பீட்ஸை குறைச்சி கொட்டி போட்டு தைக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்த லீஃப் என்ன ஷேப்பில் இருக்குது, இது என்ன ஷேப், இது என்ன ஷேப், இது என்ன ஷேப். நம்ம லீஃப் வரைச்சில் கொஞ்சம் ஷேப் மாறும்ல. ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பீட்ஸ் போட்டு நம்ம தைக்கணும். ஸோ எந்த ஷேப்லேயும் நம்ம வந்து இந்த பீடை யூஸ் பண்ணி நம்ம அப்படி தைக்கலாம். பாருங்கள் எல்லா லீஃபும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். நீங்கள் எல்லாரும் இதை வந்து போட்டு பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஆகஸ்ட் 29 ப்ரூச் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து Thursdays, Fridays அண்ட் Saturdays ராத்திரி 8 மணிக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எல்லாரும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.